நண்பார்ந்தவர்களே, ஒன்று சமைக்க தெரிஞ்சுக்கணும். சமைச்சு 4 பேருக்கு சாப்பாடு போடலாம். தெரியாதா? யார் சமைப்பாங்களோ அவங்கள்ட்ட போய் சாப்பிட்டுடணும். ஒன்று நமக்கு ஒரு துணியை தைக்க தெரியணும். அப்போ தைக்க தெரியாதா? டெய்லர்கிட்ட போனால் அழகாக தைச்சி கொடுப்பாங்க. என்ன புதிரோடு ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? பேரண்டிங் எஜுகேஷன், பெற்றோர் கல்வி. கடந்த 40 ஆண்டுகளாக நானும் தான் மேடமும் பள்ளிக்கூடங்களை நடத்திட்டு வரோம். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பித்த 1980s கம்பேர் பண்ணும்பொழுது இன்றைக்கி 2024 வரும்பொழுது இந்த கல்வி கொடுக்குற விதம், டீச்சிங், பேரண்டிங்கில் நிறைய சேஞ்சஸ் வந்தாச்சு. அதனால தான் பெற்றோர் கல்வி இயக்கம் ரொம்ப முக்கியமாகுது. இந்த ஃபோனு ஒரு காலத்தில் பாப்புலராக இருந்துட்டு இப்போ கூட நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபோனு எக்ஸலண்ட் ஃபோன். கால் மாத்திரம் போகிறதுக்கு இதை விட பெட்டர் ஃபோன் கிடைக்காது. ஆனால் சில வேலைகளை நம்ம இந்த ஃபோனில் முடிக்கணும். சில வீடியோ எடுக்கணும், வாட்ஸ்அப் அனுப்பணும், இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணணும். இது வேலைக்கு ஆகுது. சரி, அந்த ஃபோனை வாங்கிக்கிறோம். அந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ண தெரியுமா வேணாமா? கற்றுக்கிட்டோமா வேணாமா? அதே போல் இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு காலத்தில் இது இருந்தாலே போகிறோம், ரெக்கார்ட் பண்ணி நம்ம மியூசிக்கை கேட்கலாம். இப்போ யாருக்கும் இது பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் இந்த ரெக்கார்டிங் டெக்னிக்கே மாறி போச்சு. அதே போல தான் குழந்தை வளர்ப்பு கூட. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து, நிறைய ஃபீஸை கட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க அப்படியே அறிவு ஜீவலாக வெளியே வருவாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் பாடங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் கற்றுக் கொடுப்பது என்பது வேறு, கற்றுக்கொள்ளுதல் என்பது வேறு. டீச்சிங் இஸ் டிஃபரெண்ட், லேர்னிங் இஸ் டிஃபரெண்ட். அதனால தான் நான் சொல்கிறேன், பெற்றோர்களே, இந்த பெற்றோர் கல்வி இயக்கத்தை நான் தொடர்ந்து நடத்திட்டு வரேன். 40 ஆண்டுகளாக நடத்திட்டு வரேன். வானமை எல்லை என்ற பத்திரிகையும் அதுக்காக நடத்திட்டு வரேன். கடந்த ஒரு 15 நாட்களாகவே தினம், தட் இஸ் திங்கள், புதன், வெள்ளி, இந்த 3 நாட்களும் ராத்திரி 8:30 to 9 ஒரு ஜூம் மீட்டிங் போடுறேன். அந்த ஜூம் மீட்டிங்கில் பேரண்டிங் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போ பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்களான்னா அப்ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ஸ்கில்லிங் அப்படின்னா ஒரு நிறுவனத்தை நடத்தும் பொழுது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருள் அதை மாற்று வடிவமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இதே ஃபோன் கம்பெனிக்காரங்க இன்னைக்கு இந்த ஃபோனுக்கு பதில் ஒரு மொபைல் ஃபோனை, அதை ஸ்மார்ட் ஃபோனை பண்ணுவாங்க. அப்போ அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்கெல்லாம் இந்த ஃபோன் டெக்னாலஜியிலிருந்து அந்த புதிய ஃபோன் தயார் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்கு உண்டான டெக்னாலஜி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கலன்னா கம்பெனி நிற்காது. கற்றுக்க மாட்டேன்னா வேறு நிற்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ரெக்கார்டிங். இதே கம்பெனிக்காரங்க இப்போது இதே இந்த சவுண்ட் ரெக்கார்டிங்க்கு எத்தனையோ வந்தாச்சு. அதை கற்றுக்கிடணும். ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார். முன்னெல்லாம் ரோலி ஃப்ளெக்ஸ் ஒரு கேமரா இருக்கும், யாஷிகா, ரோலி ஃப்ளெக்ஸ், இது மாதிரி. இப்போ கூட அந்த யாஷிகா கேமரா இருக்குது, ரோலி ஃப்ளெக்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தவர் அந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு, அந்த கேமரா வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் கல்யாண கார்த்திகை ஃபோட்டோ எடுப்பேன்னா ஒரு வியாபாரம் ஆகுது. அதே போல தான் பெற்றோர்களே, பெற்றோர் கல்வி இயக்கம். அந்த ஜூம் மீட்டிங்கில் இதுவரையில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, குழந்தைகளை வளர்ப்பது எப்படி, அதாவது 3 years சொல்கிறேன். செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட். படுறான்னு சொல்லி எத்தனை நாள் அவரை படிக்க வைக்க முடியும்? அதே மாதிரி வகுப்பில் கவனிங்க கவனிங்க கவனிங்க, இங்கே பார்க்காதீங்க அங்கே பார்த்துங்க, எத்தனை நாள் பண்ண முடியும்? முன்னால நம்ம தாத்தா காலத்தில் எல்லாம் இருக்கும்பொழுது குழந்தைகளை அடித்து வளர்த்தாங்க. அதை நான் சப்போர்ட் பண்ணலை. இருந்தால் ஒரு பயம் இருந்தது. வாத்தியாரை கண்ட ஒரு பயபக்தி இருந்தது, பெற்றோர்களை கண்ட ஒரு பயபக்தி இருந்தது. இன்னைக்கு இல்லை. அதுதான் முக்கியம். ஸோ அந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் எப்படி கொண்டு வரணுன்றது ஒரு சீரியலாக பண்ணிட்டு வரேன். அதில் ஒன்று கம்யூனிகேஷன், அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். குழந்தைகளோட கருத்துக்களை வலியுறுத்தி எப்படி பேசணும். அடுத்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பண்ணேன். குழந்தைகளுக்கு எமோஷன் ஒன்று உண்டு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிட்டு வரேன்.
எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லை, படிக்க நேரம் இல்லை. பெற்றோர்களும் சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் டிவி பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, மொபைல் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு நேரம் இருக்குது, ஃபேஸ்புக்கு நேரம் இருக்குது, யூடியூப் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, ரைட், சீரியலை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் குழந்தைகளை வளர்ப்பதற்கும் நேரம் இல்லை, எக்ஸசைஸ்க்கு நேரம் இல்லை. அதை பற்றி பேசிட்டு வரேன். அடுத்தது பேச போகிறேன், கோல் செட்டிங் பற்றி பேச போகிறேன். குறிக்கோளை எப்படி அடையிறது? மை டியர் பேரண்ட்ஸ், ஜாயின் தி ஜூம் மீட்டிங். இதில் ஒரு ஃபோன் நம்பர் போகுது. அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. என்ன மெசேஜ்னா இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க. நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அதில் உங்களை நான் சேர்த்துப்பேன். அந்தந்த வாரத்தில் என்னென்ன ஜூம் மீட்டிங் நாங்கள் பண்ண போகிறோம் அதை நான் போட்டுகிட்டே வருவேன். அது மட்டும் இல்லை, அந்த ஜூம் மீட்டிங்கில் குழந்தை வளர்ப்பு சம்மந்தப்பட்டு நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்லுவோம். நீங்கள் ஏற்கனவே கொஸ்டின் இன்றைக்கி அனுப்பலாம், அதை நாங்கள் ப்ரிப்பேர்டாக நாங்கள் வருவோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி we upload it on the Facebook. எனவே பெற்றோர்களே, இந்த டெக்னாலஜி வச்சுட்டு நம்மளால் இன்றைக்கி சமாளிக்க முடியாது. இந்த டெக்னாலஜி வச்சு நம்மளால் சமாளிக்க முடியாது. சமையல் தெரியலன்னா சமைக்கிறவங்கள்ட்ட போயிடணும், அவங்க சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டுடணும். தையல் தைக்க தெரியாது, துணி தைக்க தெரியாதுன்னா டெய்லர்கிட்ட போயிடணும். நான் ஒரு முக்கியமான கருத்தோடு இந்த பதிவு நான் நிறைவு செய்வேன். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஹானஸ்டாக சொல்கிறேங்க, நான் 8th 9th 10th +1 +2ல் இனிமேல் டே ஸ்காலராக போகிறத வழியில் உறைவிட பள்ளி, அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் சேர்க்கறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா பெற்றோர்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. அந்த 40 நிமிஷம் சொல்லி கொடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காலையில் ப்ரைம் டைம் 5லிருந்து 8 வரையில் இருக்க ப்ரைம் டைமை ஹாஸ்டலில் இருந்த நல்லா நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அதே மாதிரி சாயந்தரம் 4:30 மணிக்கு போகிறாரா, ராத்திரி 10 மணி என்ன பண்ணுறான்னு தெரியாது. ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் இதெல்லாம் செய்வாங்க. அப்படி முடியாதா, இப்போ நான் சொல்கிற இந்த அப்ஸ்கில்லிங் கற்றுக்கங்க. பெற்றோர் கல்வி இயக்கத்தில் இணைஞ்சிருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.